Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10th 12th எனி கிராஜுவேட் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா நமக்கு மந்த்லி சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாயிலேருந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 20/7, அதாவது ஜூலை 20க்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். இதுக்கு எந்த ஒரு எழுத்து தேர்வும் கிடையாது. ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸும் எதுவும் கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கிறீங்க தாராளமாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா உங்களை இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிடிஓ ஆஃபீஸில் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன ஜாப் அப்டேட் இருக்கட்டும், இல்லை டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எந்த நோட்டிஃபிகேஷன்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் நான் உங்களுக்கு போடுற இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் பத்திரிகை செய்தி, அதாவது சக்தி ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலமாக ஆரம்பிச்சிருக்காங்க தென்காசியில். ஸோ அதுக்கு 3 போஸ்ட்டுக்கு இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வழக்கு பணியாளர், பல்நோக்கு உதவியாளர், பாதுகாவலர். ஓகேங்களா, இந்த 3 போஸ்ட்டுக்கு தான். ஸோ அதுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு உண்டான முழு தகவல் பார்த்திங்கன்னா இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க. வழக்கு பணியாளருக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். 2 வேகன்சி இருக்குது. சமூக பணி அல்லது உளவியல் இளங்கலை பட்டம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. 1 வருடம் முன் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதுக்கு மந்த்லி சேலரி பார்த்திங்கன்னா 18,000 ரூபா. பாதுகாவலர் பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ 12th முடிச்சிருக்கணும். தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், அதாவது இந்த வாலண்டியர் ஆர்கனைசேஷன் இருக்குங்களா, என்ஜிஓ அந்த மாதிரி இதில் ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு 12,000 ரூபா சம்பளம். பல்நோக்கு உதவியாளர் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கு 1 வேகன்சி இருக்குது. 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு சமையல் வேலையில் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் 10,000 ரூபா. அதுக்கடுத்து நிபந்தனைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்பவே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னு அப்படின்னா, வழக்கு பணியாளர் மற்றும் பல்நோக்கு உதவியாளர் இந்த 2 போஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பாதுகாவலர் பணிக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இன்னொன்று முக்கியமான விஷயம், தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ தென்காசி மாவட்ட மக்கள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராச்சும் தென்காசி சைடில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மந்த்லி 18,000 சேலரினாலும் அவங்க ஊர்லேயே அவங்க உள்ளூர்லேயே அவங்க இந்த வேலையை பார்க்குறப்போ அவங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 24 மணி நேரம் சுழற்சி முறையில் பணியாற்ற தயாராக இருக்க வேணும். அதாவது ஷிஃப்ட், இப்போ ஒருவேளை நைட்டு சமயத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி கூட வரலாம், இல்லை நம்ம பகலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண சொன்னாலும் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நம்ம போஸ்ட்டில் இந்த அட்ரஸ்க்கு 20 ஜூலைக்குள்ளே 20 ஜூலை மாலை 5 மணிக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பணும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கான டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ளஸ் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய பெயர், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, தந்தை அல்லது கணவர் பெயர், வயது, பாலினம், முகவரி, திருமண நிலை, தொலைபேசி எண், கல்வி நிலை, இதுக்கு முன்னாடியே நீ எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை 4 இயர் எக்ஸ்பீரியன்ஸோ எந்த கம்பெனியில் என்ன வருஷம் ஒர்க் பண்ணீங்க அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட தேதி, இடம் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இது கூட ஒரு சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ் கல்க நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். சுய சான்றொப்பம் அப்படிங்கிறது என்னென்னா செல்ஃப் அட்டஸ்டட் சர்டிஃபிகேட்ஸ். அதாவது இப்போ நீங்கள் 10th பாஸ் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட் ஜெராக்ஸு கீழே செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்கள் கைப்படை எழுதி உங்களுடைய சைன் போடணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுறீங்க, உங்களோட 10th மார்க் ஷீட்டு இல்லை 12th மார்க் ஷீட்டு இல்லை உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு என்னென்ன அட்டாச் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டட்னு சொல்லி உங்கள் கைப்படை எழுதி சைன் போட்டிருக்கணும். அதுதான் சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ். ஸோ இதே நோட்டிஃபிகேஷன் தான் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதை தெளிவாக பார்த்துங்க. கேஸ் ஒர்க்கருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். என்ன டிபார்ட்மெண்ட்லனா சோசியல் ஒர்க், கவுன்சிலிங், சைக்காலஜி அதில் முடிச்சிருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்.
அப்புறம் என்ஜிஓஸில் ஆல்ரெடி ஒரு 1 year ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். செக்யூரிட்டி கார்டுக்கு பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹெல்ப்பருக்கு 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதுக்கு SSLC, இதுக்கு HSC, இதுக்கு கிராஜுவேட், இந்த 3 போஸ்ட் தான். ஸோ இதுக்கு தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் டெலிகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.